சரவணபவ ஜோதிட அறிவாலயம் வழங்கக்கூடிய ஜாமக்கோல் பிரசன்ன வகுப்பு புதிய அப்டேட். ஒரு அற்புதமான அழகான வகுப்பு மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க 8/10/2025 புதன்கிழமையிலிருந்து. இப்போ இந்த பிரசனத்தின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாமா, ஜாதகமே இல்லைன்னா கூட அவங்க என்ன கேள்விகள் கேட்குறாங்களோ, ஒரு திருமணமாக இருக்கட்டும், புதிய வீடு கட்டலாமான்னு கேட்குறதா இருக்கட்டும், இல்லை என் இடத்துல வாஸ்து குற்றம் இருக்குதான்னு கேட்கறது, இல்லை இடத்துல தோஷம் இருக்குதான்னு கேட்கறது, இல்லை ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த பொண்ணை பார்க்க போகலாமா, வண்டி வாங்கலாமா, இப்படி புதிய புதிய அப்டேட்டுகள். நீங்கள் எந்த கேள்விகள் கேட்டாலுமே அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னா கூட அந்த ஜாமக்கோல் பிரசனத்தை போட்டு பார்த்து இதை செய்யலாம், இது செய்ய வேணான்னு அழகாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான வகுப்பு. இந்த வகுப்புல கலந்துக்கலான்னு ஆர்வம் உள்ளவங்க கீழ்கண்ட நம்பரை கண்டிப்பா தொடர்பு கொண்டு வகுப்புல இணைந்துக்குங்க. வணக்கம். பாருங்க, நான் சொல்லக்கூடியதெல்லாம் சிம்பிளா இருக்கும், நச்சுன்னு அந்த பாயிண்ட் வரும், அதை விட்டுறாதீங்க. அதுதான் பாருங்க, நம்ம இந்த அவரு சார் இருக்கிற ஒரு அனுபவத்துல அதை செய்யறாரு. ஃபர்ஸ்ட் இந்த சாரை பத்தி சொல்லணும்னா, சார் பாத்தீங்கன்னா வாஸ்துங்கிற ஒரு விஷயத்துல அவரு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சிறப்புள்ளவர். ரொம்ப நானே சொல்றேன்னா பாத்துக்கோங்க, வாஸ்து சம்பந்தமான விஷயங்களை கன்சல்ட் பண்ணா ஐயாவை ஃபாலோ பண்ணுங்க. இதுல 100% நான் கேரண்டி கொடுத்துருவேன். ரைட்டா? ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு திறமை இருக்குங்கிறத அந்த சரஸ்வதி தாய் அவர்கிட்ட உட்காந்துருக்கா, அதை பார்த்துக்கோங்க. இப்ப நான் சப்ஜெக்டுக்கு வர்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம டவுட் கேட்டுக்கலாம். ஒரு பாவகம் பலமானா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஜாதகத்துல ரொம்ப ஈஸியா இருக்கு சார். ஒரு பாவகம் பலமானா என்ன அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எப்பவும் போல குருவணக்கம் சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிடுறேன், அதுதான் நல்லா இருக்கும். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களாகிய கௌரிசங்கர் சென்னியப்பன் சார், கோபாலகிருஷ்ணன் ஐயா, அதுக்கு திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் ஐயா, பட்டாபிராமன் சார், இளங்கோவன் சார், கோட்டையூர் சுப்பிரமணியன் சார், அஸ்ட்ரோ சக்தி சார், ஜெமினிக் ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஜெயம் சார், இந்த குருமார்களை வணங்கி, இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்கி, பெரியோர்களையும் வணங்கி, ஜோதிடத்துல எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜோதிட பெரியோர்களுடைய அவர்களையும் வணங்கி, இங்க வந்திருக்கும் உங்களையும் வணங்கி, சரவண ஜோதிட அறிவாலய ஐயாவையும் வணங்கி என்னுடைய சிற்றுரையை நான் துவக்குகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பாவகம் வலுத்தா என்ன அப்படின்னு இருக்கணும். ஒரு பாவம் வலுத்தா டக்குன்னு 10 பாயிண்ட் சொல்லிடணும். அதை நீங்க இன்னைக்கு புரிச்சுக்கோங்க. லக்கணாதிபதி வலுத்தா, லக்கணம் வலுத்தா, ஒரு ஜாதகத்துல வலுத்தான்னா என்ன? ஆட்சி உச்சம் பெறுறது, லக்னாதிபதி கோணத்துல இருக்கிறது, சுயசாரம் பெறுறது, 5-9 கூடியவன் பார்வை பெறுவது, 5-9 கூடியவன் பார்வை பெறுவது, 5-9 இருப்பது, சுயசாரத்தில் நிற்பது, தன் வீட்டை பார்ப்பது, ஆட்சி உச்சம், இவ்வளவுக்குமே வலுத்தல் தான். ஏன்னா சில இடங்கள்ல வலு இருக்காது, அந்த பலனை அனுபவிச்சிருப்போம். இவனுக்கு வலுவே இல்லையே, இந்த பலன் எப்படி கிடைச்சுன்னா இதுக்குள்ள இருக்கு. நல்லா பாருங்க. இப்ப லக்னாதிபதி வலுத்தால், நல்லா பாருங்க, லக்ன வலுத்தால் அப்படின்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஒண்ணுதான். லக்ன வலுத்தால் இந்த ஜாதகருக்கு நல்லா பாருங்க, புகழ் உண்டு, வாழ்வில் முன்னேற்றம் உண்டு, குழந்தை உண்டு, அரசாங்கம் அல்லது அரசியல் தொடர்பு உண்டு, தந்தை வசதியானவர், மனித நேயம் இருக்கும். டக்குன்னு சொல்லி கொடுங்க. நான் சொன்னதை கவனிச்சுக்கணும். எழுத விட்டுட்டா பரவாயில்ல, பார்த்து எழுதிக்கோங்க. இதெல்லாம் இருக்கும். ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடம் பலமாயிருச்சு, ஒருத்தருக்கு 2ஆம் இடம் பலமாயிருச்சு, ஆட்சி உச்சம் திரிகோணத்துல இருக்கு, சுயசாரத்துல இருக்கு, அல்லது 5-9 கூட பார்வையில் இருக்கு அப்படின்னா தனவான், வாக்கு சாதுரியம் இருக்கும், பேச தெரிஞ்சவன், வாகனம் உண்டு, பூமி உண்டு, காசு வந்துட்டு அப்புறம் வாகனம் வாங்குவான், இடம் வாங்குவான், வீடு கட்டுவான். 2ஆம் இடம் வளர்த்தாலும் அவங்களுக்கு இருக்கும். நீங்க 4ஆம் இடம் கெட்டு போச்சு, இவன் எப்படி வீட்டுல இருக்கான்னு நினைப்பீங்க, அங்க 2 வளர்த்துருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. அப்ப அவனுக்கு என்ன இருக்கும்? நல்ல வாக்கு சாதுரியம் இருக்கும், தன்னுடைய வாக்கினால மற்றவங்களை கவருவான், அழகு வசீகரமான முகம் இருக்கும், சீக்கிரம் திருமணம் வரும், எப்படி சீக்கிரம் குடும்பம் அவனுக்கு அமைஞ்சிடும், சின்ன வயசுல வருமானம் வந்துடும். இப்படி எல்லாம் நீங்க சொல்லலாம். பேங்க்ல வேலை செஞ்சவங்க இருப்பான், டீச்சரா இருப்பான்,
அப்ப அவனுக்கு 2ஆம் பாவம் வளர்த்துருச்சுன்னா இதை பூரா நீங்க எழுதிக்கணும். இவனுக்கு 2ஆம் பாவம் வளர்த்துருக்கியா, வளர்த்துருக்குன்னா நல்லா பாத்துக்கணும். 5லயோ 9லயோ இருந்தாலே நீங்க டக்குன்னு சொல்லிக் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அவனுக்கு அந்த யோகத்தை அனுபவிக்காம கிடைக்காம அவனுக்கு வாழ்க்கையில மிஸ் ஆகவே மாட்டான். ஒரு ஜாதகத்துல எப்படி ஈஸியா யோகத்தை பார்க்கலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஜாதகம் பார்க்க வர்றவங்கல்ல மேக்சிமம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க. ஒரு இடத்துல லாக் ஆவாங்க, அல்லது மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை இருக்கும், ஒரு சின்ன சின்ன இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ இருக்கும். ஆனா பினான்சியலா மேக்சிமம் நல்லா தான் இருக்காங்க. ஒரு அளவுக்கு மீறி போகும்போதுதான் பினான்சியல் ப்ராப்ளம் வருது. ஆனா அவங்க அதுக்காக காசு பணம் இல்லாம இல்லை. அப்ப ஏன் அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாணயத்தை காப்பாத்துவானா, இவன் பேச்சு ஒழுக்கமா இருக்குமானா அந்த 2ஆம் இடத்தை பார்க்கணும். பழக்க வழக்கம் நல்லா இருக்கும். ஒருத்தனுக்கு 2ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு தீய பழக்கம் இருந்தாலும் மாறிடும், டக்குன்னு சொல்லிக்கணும். கெட்டு போச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டா நீங்க பேச படிச்சுக்கோங்க. சரி, இப்ப ஒரு ஆளுக்கு 3ஆம் பாவம் நல்லா இருக்கு, நல்லா பாருங்க, அவனுக்கு கீர்த்தி உண்டு, புகழ் உண்டு. 3ஆம் பாவம் நல்லா இருக்குங்க, கீர்த்தி உண்டு, புகழ் உண்டு. சொந்த முயற்சியில முன்னேறுவாங்க, அவனுடைய சொந்த முயற்சியில முன்னேறுவான். இடமாற்றம், ஊர் மாறி இடம் மாறி பெரிய ஆளாயிரும், யார் உதவியும் தேவையில்லை. எப்படி தைரியவான், எவ்வளவு பணம் பொருள் இழந்தாலும் மறுபடியும் எதிர்த்து வருவான். முதல் சொத்து விரயம் பண்ணிடுவான், முதல் பூமி விரயம் பண்ணுவான், வாழ்க்கையில இழந்ததை பூரா மீட்டிடுவான். இவன் இசையிலோ விளையாட்டிலோ ஓவியத்திலோ ஒரு ஆர்வம் இருக்கும். இவன் எழுதக்கூடிய எழுத்து உலகத்துல பேமஸ் ஆகும். புத்தகம் படிச்சான்னா மைண்ட் நிற்கும். 3ஆம் இடம் பலமான கமிஷன் வருமானம் இருக்கும். கணக்கு அவனுக்கு சரசர சரசரன்னு வரும். நல்லா பாருங்க. ஆனா இழந்ததை மீட்டிடும். கீர்த்திமான்ங்கிறான். 3ஆம் இடம் வளர்த்தா கீர்த்திமான். 3ஆம் இடம் இசை, இசை கடவுள் யாரு? கண்ணே. மாய வித்தைகள் படிக்கிறதுக்கு 3ஆம் இடம் இருக்கும். 3ஆம் இடம் வளர்த்தவன் பாருங்க, அவன் என்னையா மந்திரம் போட்ட மாதிரி சொல்ற, எனக்கு 3ஆம் இடம் பலம். ஜாதகம் பார்க்கும்போது என் கூட இருந்து பாருங்க, என்ன சார் இந்த பாயிண்ட் எப்படி சார் எடுத்தீங்க அப்படி 3 கூட வளர்த்துட்டான்னா அவன் மண்டக்குள்ள புஸ்தகம் புரண்டுகிட்டு இருக்கும். எதை நினைக்காம அந்த 7 மண்டக்குள்ள புரண்டும். பேனா அவனுக்கு அப்படி எழுதும் சார், மை இல்லாமல் எழுதும் சார். ஒருத்தருக்கு 3ஆம் இடம் ரொம்ப முக்கியம், புரியுதா? ஆனா முதல் சொத்தை விரயம் பண்ணுவான், தாயை பிரிஞ்சிருப்பான். 3ஆம் இடம் வளர்த்தவனுக்கு தாயாருக்கு இளமையில திருமணம் நடக்கும். 3ஆம் இடம் யாருக்கு பலமா இருக்கும்? ஜாதகருக்கும் திருமணம் உண்டு, தாயாருக்கும் சின்ன வயசுல திருமணம் நடக்கும். பாருங்க, இந்த ஒரு விஷயத்தை வச்சு எப்படி சொல்றோம் பார்த்தீங்களா? என்ன பாருங்க சார், இந்த 1 மீட்டர் தான் எத்தனை பாயிண்ட் பார்த்தீங்களா? டக்கு 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 டக்கு. ஐயா கேக்குதா? அமைதியா இருக்கீங்களா? கேட்காம இருக்கா? சூப்பரா சொல்லிருக்கீங்க. சரி, ஒரு பாவகத்தை வச்சு நீங்க நீங்க மலமலன்னு தெரியும். ஒரு பாவகம் பலமானாலே நீங்க டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கணும். இது நல்லா கவனிச்சுக்கோங்க. 3ஆம் இடம் வளர்த்தவன் வழக்கு ஜெயிச்சிருவான், பெரிய விபத்தை தப்பிச்சிருவான். இவனுக்கு கண்ணன் அருள் இருக்கும், மாய. ஏன்னா 3ஆம் இடம்னாலே உங்களுக்கு கண்ணனை நினைச்சுக்கோங்க. கண்ணன் எவ்வளவு கண்டம் தப்பிச்சா, பெரிய கண்டங்கள்லாம் தப்பிச்சிருவான். ஒரு ஜாதகத்துல 3ஆம் இடத்தை 5 கூடையவன் பார்க்கானா, 9 கூடையவன் பார்க்கானா, 3 கூடையவன் 3லயே இருக்கானா, 5 9 11 இருக்கானா, 3 கூடையவன் சுயசாரம் பெற்றிருக்கானா, இந்த 3ஆம் இடத்தில் கிரகம் இருப்பதும் 3 கூடையவன் பலம் வருவதும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். உப ஜெய ஸ்தானங்களில் இது ஒன்று. தைரியம், மனுஷனுக்கு தைரியம், வீரியஸ்தானம். 3ஆம் இடம் வலுத்தவனுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும். ஒரே வருஷத்துல 3ஆம் இடம் வலுத்திருக்கா வலுக்கலையான்னு நீங்க குழந்தை இல்லைன்னா 3ஆம் இடம் பல பாதிச்சிருக்கா. 3ஆம் இடம் வலுத்தா உடனே புத்திர பாக்கியம் உண்டு. அப்படி 4ஆம் இடத்துக்கு வாங்க. ஒருத்தருக்கு 4ஆம் பாவம் நல்லா இருக்கு, 4ஆம் பாவம் 5லயோ 9லயோ அல்லது 4 கூட ஆட்சி உச்சம் சுயசாரம், 5 9 கூட பார்வை, இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இந்த 4ஆம் பாவம் ஒரு ஜாதகத்துல பலன் இருக்கும். வந்த உடனே என்னன்னே சுகமா இருக்கீங்களா, 4 பேரு நம்ம மதிக்கணும், நமக்கு 4 பேர் வேணும், நமக்கு 4 சனம் வேணும், பிறந்தாலும் 4 பேரு, செத்தாலும் 4 பேரு, 4னே வரும். இது வந்து சுகஸ்தான். ஒருத்தனுடைய மனசு நிம்மதியா இருக்கா, சஞ்சலம் இல்லாம இருக்கா, குழப்பம் இல்லாம இருக்கானா, நிம்மதியா தூங்குறானா, தூங்கும் போதே படக்கு நெஞ்சு உட்கார்றானா? ஏன்னா 4ஆம் இடமும் சுகஸ்தானம், 12ஆம் இடமும் 4ஆம் இடமும் ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த 4ஆம் இடம் வளர்த்தாலும் சீக்கிரம் திருமணம் இருக்கும். அழகா இருப்பாங்க. 4ஆம் இடம் பலமானவன் அழகா இருப்பாங்க. இவங்களுக்கு சமுதாயத்துல மதிப்பு மரியாதை இருக்கும், மருத்துவ சிந்தனை இருக்கும், சாஸ்திர ஈடுபாடு இருக்கும். கோயில் கட்டுறது, கோயில் பக்கத்துல குடியிருக்கவங்களுக்கு 4ஆம் இடம் வளர்த்துருக்கும். சட்டம் படிக்கிறவனுக்கு 4ஆம் இடம் வளர்த்துருக்கும். நீங்க பாருங்க, சொந்த இடத்துல கோயில் இருக்கு சார், 4ஆம் இடம். இவனுக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா போதுங்கிற மனசு. 4ஆம் இடம் வளர்த்து பாருங்க, என்ன எனக்கு இருக்குது போதும், ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட். அந்த என்னைக்குமே மனம் போல வாழ்க்கைன்னா, மனம் போலதான் வாழ்க்கைன்னா, மனசு நல்லா இருக்கு சார். எவ்வளவு பெரிய விஷயத்த காதுல கேட்டாலும் விடுங்க சார் பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த 4ஆம் பாவம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம் தான். போதாத மனம் புண்பட்ட மனம் தான். அப்ப அந்த மனசு, அதுதான் அந்த இருதயம் சொல்லக்கூடிய இடம். 4ஆம் இடம் வந்து அழகு, 4ஆம் இடம் வந்து ஹாப்பி, மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். பூமி, மனை, வாகனம் எல்லாமே உனக்கு உண்டு. 4ஆம் இடம் பலமானவனுக்கு பாருங்க, பிள்ளைங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் வந்து. எனக்கு 4ஆம் இடம் வளர்த்துருக்கு சார்னா அவர் பிள்ளைகளுக்கு பாருங்க சீக்கிரமா கல்யாணம் வந்து. என் பொண்ணுக்கு 21 வயசுல, என் பையனுக்கு 25 வயசுல, சின்ன வயசுல கல்யாணம் வந்து. பிள்ளைங்க வெளியூர்ல படிக்கும். இந்த பாவகம் பலமானா நீங்க எத்தனை வரைக்கும் சொல்லிடலாம். 4ஆம் இடம் வளர்த்தவன் பாருங்க, இளைய சகோதர சகோதரி இருந்தா அவங்களுடைய ஃபேமிலி நல்லா இருக்கும், அவங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும். இவனுக்கு எங்க போனாலும் ஒரு நீர்நிலை பக்கத்துல குடியிருப்பான், வீட்டுல போர் போட்டா தண்ணி வந்துடும், நல்ல ஆடை அணிவான். என்ன செய்வான்? நல்ல ஆடைகள் அணிவார். இந்த 4ஆம் பாவம் மட்டும் பலமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது பூரா சொல்லிப்படலாம். எல்லாம் தவறே வராது. 4ஆம் பாவம் பலப்படாம ஒருத்தர் மருத்துவத்துறைக்கு போக முடியாது, சட்டத்துல பெரிய ஆளாக முடியாது. ஏன்னா அந்த வீட்டுலதான் 9 கூட பலம் பெறணும். 1ஆம் பாவமும் 4ஆம் பாவமும் பலம் பெற்று விட்டால் இந்த ஜாதகருக்கு நிச்சயமா மருத்துவ சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு பூரா அது இருக்கும். 1ஆம் இடத்துல 5 கூட பலம், 4ஆம் இடத்துல 9 கூட பலம். 4ஆம் இடம் பலப்பட்டவனுக்கு பாருங்க, தந்தைக்கு சொத்துக்கள் ரொம்ப இருக்கும், தந்தைக்கு ஆயுள் பலம். அப்ப 4ஆம் இடம் கேட்டா தந்தைக்கு ஆயுள் கம்மி, அப்ப நீங்க எடுக்க தெரியும். எவ்வளவு கடன் இருந்தாலும் அடப்பட்டு போய் 4ஆம் இடம் வளர்த்தவனுக்கு கடன் எல்லாம் தூசியா போயிடும். கடன் கேட்டாலும் கிடைக்கும், அடப்படவும் செய்யும். சரியா? இத பாத்துக்கோங்க. அப்ப 4ஆம் பாவம் எவ்வளவு முக்கியம்? கேந்திரங்கள்லயே முதல் பாவம் 4ஆம் பாவம், உபஜயஸ்தானத்திலே முதல் பாவம் 3ஆம் பாவம், காமத்திரிகோணத்துல முதல் பாவம் 3ஆம் பாவம், திரிகோணத்துல முதல் பாவம் 1ஆம் பாவம், பணவரஸ்தானத்துல முதல் பாவம் 2ஆம் பாவம். எப்படி பத்தீங்களா? நல்லா பாருங்க. எப்படி இருக்கு பத்தீங்களா? இதுக்கு என்ன காரணம்ன்றதெல்லாம் நான் உங்களுக்கு லாஜிக்ல சொல்றேன். இப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் ஒரு ஆளுக்கு பலமா இருக்கு, இவங்களுக்கு நல்ல செல்வம் உண்டு. மத்தியம வயசுல என்னைக்கு இவனுக்கு குழந்தை பிறந்து தந்தைங்கிற ஸ்தானத்தை அடையிறானோ அன்னைக்கு இவன் டாப்புக்கு வந்துருவான். நிர்வாக திறமை இருக்கு, அரசாங்கத்திலேயோ அரசியல்லையோ ஈடுபாடு இருக்கும், ஆன்மீக நாட்டம் உண்டு, தியானம் மெடிடேஷன் இதெல்லாம் பார்த்து இறங்குனீங்கன்னா அவன் டாப்புக்கு வந்துடுவான். தியானத்தை தொட்டாலே வந்துடும், மந்திரம் சொன்னா இவனுக்கு பலிக்கும், ஜோதிடம் சூப்பரா இருக்கும், மனித நேயம் இருக்கும், குழந்தைத்தனம் இருக்கும். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் 50 வயசுக்காரன் 10 வயசுக்காரன் போய் கிரிக்கெட் விளையாண்டு இருப்பான், அங்க 5ஆம் இடம் பலமா இருக்கு, குழந்தைத்தனம் இருக்கு, குலதெய்வ அருள் இருக்கு, யாரையும் வஞ்சிக்க மாட்டாங்க, யாரையும் வஞ்சிக்க மாட்டாங்க.
5ஆம் இடம் ஒருத்தருக்கு பலம் பெறது மிகப்பெரிய அம்சம். கலைகள்ல நாட்டமா இருக்கும். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அழகா இருக்கும், ஒழுக்கமா இருக்கும். 5ஆம் இடம் வலுக்கிறது பாருங்க, லாரி பிசினஸ் பண்றவங்க, வீடு கட்டுறவங்களுக்கு எல்லாம் 5ஆம் பாவம் வலுத்து. இவங்களுடைய திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த 5ஆம் இடம் வலுத்தவங்க பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி செய்வாங்க. பெயர் புகழ் உண்டு. இந்த 5ஆம் இடம் வலுத்தவனுக்கு பெயர் புகழ் நிச்சயமா உண்டு. மாவட்ட அளவுல அவன் தெரிவான். சிலர் மாநிலம் தாண்டியும் தெரிவான். இவங்களுக்கு விநாயகர் அருள் உண்டு, குலதெய்வ அருள் உண்டு. 5ஆம் பாவம் சரியான திட்டமிடல். ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷன் வந்து 2 விஷயம், பொருளாதாரத்தை சரியான முறையில் நிர்வாகம் பண்றவனும் நேரத்தை சரியான முறையில் நிர்வாகம் பண்றவனுக்கும் நல்ல முன்னேற்றம் வந்துடும். அவனை யாரும் அடிச்சுக்க முடியாது. கரெக்டா டைம் டு டைம் ஒர்க் பண்றது, ரெஸ்ட் எடுக்கிறது, சாப்பிடுறது, வேலை, ரூட்டீன் டைம் போட்டு டைம் டேபிள் போட்டு செய்வாங்க. அவங்க எல்லாம் சூப்பரா இருப்பாங்க. இந்த டைம் கரெக்டா போடாதவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உழைப்பின் வாழ்க்கை கிட்டு. நிர்வாக கோளாறுல நிர்வாகம் சரியில்லைன்னா அரசே கவுந்துடும். அன்னைக்கு மன்னருடைய ஆட்சியே கவுந்துடும். ஒரு பெரிய நிறுவனத்திற்கு நிர்வாகம் தான் முக்கியம். அப்ப 5ஆம் இடம் முக்கியம். எப்படி பாத்துங்க, ஒரு பெரிய நிறுவனத்துக்கு நிர்வாகம் தான் முக்கியம். 5ஆம் பாவம் வந்து முதல்ல 5ஆம் பாவம் யாரு வளர்த்தாலும் சரி சார், முதல் உத்தியோகத்தை தூக்கி போட்டுருவான் சார். ஃபர்ஸ்ட் ஜாப் வேறையா. ஆனா அதை விட்டு இன்னொரு ஜாப்புக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு தான் போவான். எவ்வளவு கடன் இருந்தாலும் மொத்தமா அடைச்சிருவான் சார். எவ்வளவு கடன் இருக்குது சார், அடிச்சு தூக்கி தூரத்துல விட்டு போய்கிட்டே இருப்பான் சார். கிளியரா அடிச்சு போயிடுவான், கிட்டத்துல வர முடியாது. எதையும் காதல் வந்து நீங்க லவ் பண்றது மட்டும் காதல் கிடையாது. எதையுமே ரசிச்சு செய்யறது 5ஆம் பாவம். 5 கூட 5 பாக்குறான், 5ஆம் இடம் பலமா இருக்கு. எதையும் ரசிச்சு செய்வாங்க சார், எதையும் ரசிச்சு செய்வாங்க. இன்னைக்கு இந்த டயத்துக்கு செய்ய போறேன் சார், யாரும் வரக்கூடாது, 5ஆம் பாவம் வளர்த்துருக்கோம். நான் வாரேன்னு சொல்லிட்டு வர்றேங்கிறது, பிளான் படி நடக்காதது, பிளான் பண்ணி இந்த பாருங்க பாரதி சார்லாம் பிளான் பண்ணி செய்யறாங்க. இங்க 5ஆம் பாவம் கரெக்டா வாரம் அதை செய்ய முடியாது. அப்ப அந்த 5ஆம் இடம் தான் சரியான திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப முக்கியம். நான் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். பெயர் புகழ், உங்க ராசி நட்சத்திரம் எல்லாமே 5ஆம் பாவம். அர்ச்சனை 5ஆம் பாவம். எப்படி பாத்தீங்களா? ஒரு பாவகம் வலுத்தா இது நீங்க சொல்லலாம் சார், ரொம்ப கடன் இருக்கு, அடைஞ்சிருமா சார், 5ஆம் பாவம். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு இது வரையும் டக்குன்னு முடிச்சிடும். நீங்க சொல்லுங்க, சரியா இருக்கும். முதல்ல ஜாப் விட்டுட்டேன்னா ஆமா. ஒரு இடத்துல மேனேஜரா இருந்தா ஆமா நான் தான் என் மேனேஜர். 5ஆம் பாவம் வளர்த்தவங்களுக்கு எல்லாம் பாருங்க, இவனுக்கு வரக்கூடிய மனைவிக்கு மூத்தவங்க இருப்பாங்க. இவங்க சித்தப்பாவோ மூத்தவங்களோ சொந்தத்துல கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. இவங்க சித்தப்பாவோ மூத்தவங்களோ சொந்தத்துல கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. இங்க 5ஆம் பாவம் வளர்த்துருந்தா அதை சொல்லலாம். சரி, ஒருவருக்கு வந்து ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடம் ஒருத்தருக்கு பலமா இருக்கு. ருணரோக சத்துருன்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம் ஒருத்தருக்கு பலமா இருக்கா, உடலே அருமையா இருக்கு. இந்த உடல் கட்டு, நீ 6ஆம் இடம் கெட்டவனுக்கு தான் சார் வயிறு பட்டக்ஸ் ஒரு மாதிரியா இருக்கும், உடம்பு கெட்டு, குடல் நோய் இருக்கும். 6ஆம் இடம் கெட்டவனுக்கு. 6ஆம் இடம் வலுத்தவனுக்கு பாத்தீங்கன்னா சார், நான் சொல்றதை வச்சு நீங்க செக் பண்ணா வலுத்திருக்கா வலுக்கலையான்னு பாத்துடலாம். இந்த 6ஆம் இடம் வலுத்தவனுக்கு பாத்தீங்கன்னா சார் உடல் ஸ்ட்ரக்சரா இருக்கும். குண்டாவும் இருக்க மாட்டான், மெலியவும் மாட்டான், ஸ்ட்ரக்சரா இருக்கும். 6ஆம் இடம் கெட்டவன் ஒண்ணு பருத்துருவான் அல்லது மெலிஞ்சிருவான். நீங்க இங்க பார்த்தாலே செக் பண்ணலாம். இங்க பார்த்தாலே நீங்க செக் பண்ணலாம். 6ஆம் இடம் வலுத்தவன் ரொம்ப ஸ்ட்ரக்சரா இருப்பான், செல்வந்தரா இருப்பான் சார். எப்படி செல்வந்தரா இருப்பான். தனச்சேர்க்கை இவனுக்கு நிறைய வரும் சார். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சேர்த்துருவான் சார் இவனுடைய 60 வயசுக்குள்ள. இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல என்னுடைய 58, என்னுடைய 55, என்னுடைய 60, இந்த 55ல இருந்து 60 வயசுக்குள்ள அவனுக்கு தனச்சேர்க்கை வந்துச்சுன்னா 6ஆம் இடம் நல்லா இருக்கும். 10ஆம் இடத்துக்கு இது 9 சார். ஜீவனத்துக்கு தேவையான அனைத்து பாக்கியம் கிடைச்சிடும். எதிரிகளை ஜெயிப்பான் சார். முருகன் பேர் அங்க இருக்கும் சார், அங்க முருகனுடைய பேர் இருக்கும். 6வது திதி சஷ்டி. வாடகை வருமானம் வரும், விவசாய நிலம் இருக்கும். வேலைக்கு போனோம்னா அதிகாரமுள்ள வேலைக்கு போவான். எப்படி அதிகாரமுள்ள வேலைக்கு போவான், அன்னதானம் பண்ணுவான். ஒரு ஜாதகத்துல 6ஆம் இடம் வளர்த்துச்சுன்னா அந்த ஜாதகம் வெரி வெரி சூப்பர் சார். 5, 9 விட கூட 10 மார்க் போடுது சார்.
இப்பயே உங்க ஜாதகத்துல பாருங்க 6ஆம் இடம் வளர்த்துச்சுன்னா இன்னைக்கே அந்த ஜாதகத்தை தொடர்ச்சி கிடைச்சி ஒரு பொட்டு குங்குமம் வச்சு வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. நிறைய பேர் 6ஆம் இடம் வளர்த்துருக்குன்னு ஜாதகத்தை வெளியே போட்டுருக்காங்க. அது தூக்கி உள்ள வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு 6ஆம் இடம் வளர்த்துருக்கு? கேள்வி கேட்கும்போது சொல்லுங்க. உங்களை சூப்பரா இருக்கும். 50 வயசுக்கு இவங்களுக்கு 45 வயசுல இருந்து இந்த 50 வயசுக்குள்ள பாருங்க சரசரசரசரம் போயிடுவாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு எதிரியோ ஒரு வழக்கோ வரும், அதெல்லாம் தாண்டி போயிடும். வாடகை வருமானம் வரும். பயணம் சார்ந்த வேலை கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்படி ஒரு கணக்கு சார். இப்ப நேர 7th பாவத்துக்கு வாங்க சார். யாருக்கு 7ஆம் இடம் வலுக்குதோ சார், நல்லா பாருங்க. இந்த 6ஆம் இடம் வலுத்தவங்க நல்லா பாத்துக்கோங்க சார், நல்லா பாத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த 6ஆம் பாவம் வலுத்துருக்கோ இவங்களுக்கு இந்த திருமண விஷயங்கள்ல நண்பர்கள் விஷயங்கள்ல படக்குன்னு வேண்டாம்னு சொல்லுவாங்க. ரொம்ப கவனமா இருக்கும். யாராவது வந்து மேரேஜ் லைஃப் கெட்டு போச்சு, எனக்கு இப்ப நான் திருமணத்தை நான் விட்டுட்டோம்னா எனக்கு 2வது திருமணம் இருக்கான்னா 6ஆம் இடம் வளர்த்துருக்கான்னு பாருங்க. 6ஆம் இடம் வளர்த்தா அது விரயம் பண்ண உடனே அது கிடைச்சிடும். 6ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா நீங்க விட்டு போட்டு திருப்பி 2ஆம் கல்யாணத்துக்கு வருஷ கணக்குல காத்துட்டாங்க. எந்த ஒரு இடத்துக்கும் விரயம் நல்லா இருக்கும். அதுதான் இங்க கான்செப்ட். அதுதான் இங்க கான்செப்ட். ரைட்டா? ஓகே. இப்ப 7ஆம் இடத்துக்கு வாங்க சார். 7th பாவம் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா உறவுல திருமணம் செஞ்சவங்க உண்டு சார். வெளியூர்ல போய் முன்னேறவும் உண்டு சார். இவனுக்கு பூமி மனை வாகனம் உண்டு. மனசுக்கு பிடித்த களத்திரம் வரும். சோசியல் ஒர்க்ல ஈடுபடுவாங்க சார். சோசியல் ஒர்க் உதவி மனப்பான்மை இருக்கும். ஊருக்கு மையப்பகுதியில குடியிருப்பான் சார். சென்ட்ரல் பிளேஸ்ல போய் குடியிருப்பாங்க. பார்த்துக்கோங்க. அழகா இருப்பான் சார். மனைவிகை ஓங்கி இருக்கும் சார். மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இவன் ஜெயிச்சிருவான் சார். மனைவி 2ஆம் தரமா மனைவியை வந்து டம்மியா வச்சு இவங்க ஓங்கினா வேலைக்கு ஆகாது சார். மனைவி ஸ்தானத்தை உயர்த்திட்டு சார். 7ஆம் இடம் வெளியூர்ல சொத்து இருக்கும் சார். மனைவி பேர்ல சொத்து இருக்கும் சார். இந்த 7ஆம் இடம் யாருக்கெல்லாம் பலமாகுதோ சார் அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சார் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 7ஆம் இடம் பலமாகிறவங்க புறம் பாத்தீங்கன்னா சார் பாதி வயசுக்கு மேல முன்னேறிடுவான் சார். ஏன்னா பாதி கட்டம் 6க்கு மேல உள்ள கட்டம். இவனுக்கு ஆணு உண்டு பெண்ணு உண்டு சார். இவனுக்கு ஆணு உண்டு பெண்ணு உண்டு. வெளியூர்லயும் சொத்து இருக்கும், உள்ளூர்லயும் சொத்து இருக்கும் சார். 2 ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோம். இங்க பாவிகளோ மத்தவங்களோ கெட்டு போனா நான் சொல்ற பலன் மாறி இருக்கும். இது நல்லா இருக்குன்னா அது கண்டிப்பா கிடைச்சிடும். சரியா சொல்றது? இங்க கேது பார்த்துருச்சு, வேற ஆள் பார்த்துச்சுன்னா சன்னியாசி ஆக்கி விட்டுரும். அதனால இதை கொஞ்சம் கவனிச்சு சொல்லிக்கிட்டே வரணும். அதிக பயணம் பண்றவனுக்கு இங்க 7ஆம் இடம் வளர்த்துருக்கும். அதிகமான டிராவல் பண்ணுவான், அவனுக்கு 7ஆம் இடம். சரி, இப்ப நேர 8th பாவத்துக்கு சார். நேரம் எங்க வந்துடுறீங்க? 8th பாவத்துக்கு வந்துடுறீங்க. இது பாத்தீங்கன்னா சார் ஆயுள், ஆரோக்கியம். 8ஆம் இடம் வளர்த்தாலும் ஆரோக்கியமா இருப்பான். ஆயுள் பலம் இருக்கும். பெரிய அளவுல சொத்துக்கள் சேரும், பெரிய அளவுல பணம் சேரும். இந்த 8ஆம் இடம் எப்ப வேலை செய்யும்னா பாதிக்கு மேலதான் வேலை செய்யும். அதனாலதான் 8 கூட திசை முத வரக்கூடாது, பின்னாடி வரணும்னு ஒரு விதி உண்டு. அட்டமாதி திசை முத வரக்கூடாது. எப்ப வரணும் அப்படின்னா கல்யாணம் முடிச்சு குழந்தை பிறந்தவங்கதான் வரணும். 8ஆம் அதிபதி திசை தாயோ தந்தையோ இல்லாத போது வந்தால் அவன் யோகக்காரங்க. உறவுகளை பிரிப்பதில் 8ஆம் அதிபதி பெரிய ஆளு. 8 கூட உறவுகளை பிரிப்பதில் வல்லவன். அதனாலதான் 8 கூட திசை வரும்போது சம்மந்தம் பண்ணலாம். ஏன்னா நம்மகிட்ட இருக்க புள்ள வேற பக்கம் போகுது. பாத்துக்கோங்க. பொம்பளை பிள்ளைக்கு சம்மந்தம் பண்றதுக்கு 8 கூட திசை நல்லா இருக்கும். அது நமக்கு பையனுக்கு திருமணம் பண்ணா பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருது. 2 கூட திசை நடக்கும். 2ல இருக்க கரகத்துடைய திசையோ புத்தியோ இருந்தா நம்ம வீட்டுக்கு பொண்ணு ஒரு மருமக டக்குன்னு வந்துடும். இப்படி எல்லாம் நீங்க திங்க் பண்ணணும். நம்ம ஜோதிடத்தை படிக்கணும். படிச்சதுலே நிக்கப்படாது. அதை தாண்டி வேற வரைக்கும் வந்துடும். 2ஆம் இடம் குடும்பத்தோடு சேர்றது. 2 கூட திசையில மருமக வர்றது. பொண்ணு வெளியே போகணும். 8 கூட திசை. 8ல இருக்க கிரகத்துடைய திசை. 8ஆம் அதிபதி 8 பாக்குற கிரகம் பாருங்க. 8ஆம் வீட்டுக்கு நேர 7 தான் 2, 2ஆம் வீட்டுக்கு நேர 7 தான் 8. எப்படி இருக்குங்களா? இப்படி எல்லாம் நீங்க திங்க் பண்ணீங்கன்னா பலன் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி. 8ஆம் அதிபதி வளர்த்து பாருங்க, மத்தவன் காசு வந்துட்டு
8ஆம் அதிபதி பலம் பெற்றவன், 8ஆம் அதிபதி 8 பார்க்குது, 8ஆம் அதிபதி சுயசாரம் பெற்றிருக்கு. அடுத்தவங்க பொருளாதாரத்தை வர சொல்லும் இருக்கும். யாராவது ஒரு காசு உங்ககிட்ட 10 நாளைக்காவது இருக்கும். இல்லைன்னா ட்ரஸ்ட் வைக்கணும். பினாமி சொத்துக்கள் வர்றது 8ஆம். ப்ராப்பர்ட்டி, மண், மனை, பூமி இதெல்லாம் 8ஆம். 8ஆம் பாவம் வலுத்தவனுக்கு இது நடக்கே தீரும். உங்க சம்பாத்தியம், நீங்க வாங்கின சம்பாத்தியம், நீங்க சம்பாதிச்ச சம்பாத்தியம் பொருள், அது ஒரு பணம் சம்பாதிச்சு கொடுத்தா சார் நான் இடம் வாங்கி போடலாமா, நான் ஒரு இடத்துல பைனான்ஸ் பண்ணலாமா, ஒரு டெபாசிட் மாதிரி போட்டு 5 வருஷம் இதெல்லாம் லாபம் தருமா, இந்த முதலீடு மறுபடியும் முதல் தருமா, அப்ப 8ஆம். ஆமா சார், நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேண்ட் வாங்கி போட்டேன், அதான் இன்னைக்கு கை கொடுத்துச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டேன், இன்னைக்கு அதை உட்காந்து சாப்பிடுறேன் சார். சம்பாதிச்ச பணம் மறுபடியும் அந்த பணம் உங்களுக்கு மீண்டும் பொருளாதாரத்தை சம்பாதிக்குமான 8. பென்ஷன் வாங்குறது, ஓய்வூதியம், வேலையில்லாம சாப்பிடலாம். பாத்தீங்களா? 8ஆம் இடம் வளர்ந்தவனுக்கு பாருங்க, வேலை கம்மியா இருக்கும், சம்பளம் கூட இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. 8ஆம் இடம் வளர்த்தவனுக்கு சம்பளம். பெரிய கிட்டங்கி வச்சிருக்கிறது, ரைஸ் மில் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் 8ஆம் இடம் வளர்த்தா நல்லா இருக்கும். இறக்குமதி ஏற்றுமதி செய்யறவங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த 8ஆம் பாவம் யாருக்கெல்லாம் பலமா இருக்கோ தந்தை பிற்கால வாழ்வு நல்லா இருக்கும். தந்தைக்கு சின்ன வயசுல கல்யாணம் இருக்கும். யாருக்கு சின்ன வயசுல கல்யாணம் இருக்கும்? தந்தைக்கு சின்ன வயசுல கல்யாணம் இருக்கும்.